அரைக்கீரை பொரியல் பண்ணிடலாமா? வாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கூடவே ஒரு மிளகா போட்டு வறுத்தி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கடலை பருப்பையும் கடுகு உளுந்தோட சேர்த்து பொரிய விட்டுடலாம். கிள்ளி வச்ச மிளகா, தட்டி வச்ச பூண்டு சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை இதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டு நல்லா செவர வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். அலசி வச்ச கீரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே பரட்டி விட்டுட்டு அந்த எண்ணெயிலையும் தண்ணிலையும் வதங்குற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த தண்ணியே போதும், கீரை வெந்துடும். தேவையான உப்பு சேர்த்துருவோம். நம்ம இதுக்கு பொடி பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை, பச்சை பொட்டுக்கடலை, பச்சை அரிசி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிரும். ஒரு பத்தை தேங்காவோட வறுத்து வச்ச மிளகாயும் சேர்த்து பொடி பண்ணிடுவோம். சேர்த்து கீரை வெந்ததும் இறக்கி விட்டு சர்வ் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.